அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அணைந்த பின்னும் அறிவொளி பரவும் அதிசய விளக்கு CH முகமது கோயா சாஹிபின் நினைவு நாள் இன்று. சமுதாயத்தையும் சமூகத்தையும் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வர பாடுபட்ட அற்புத நட்சத்திரம் CH முகமது கோயா சாஹிப் மறைந்து 38 ஆண்டுகள். ஒரு காலத்தின் வண்ணமயமான வரலாற்றை தன் வாழ்க்கை வரலாறாக மாற்றிய மாமனிதர், வரலாற்றின் கோபுரங்களுக்கு சென்றவர். வட இந்திய மாநிலங்கள் இன்று காணும் கனவுகளை பல ஆண்டுகளுக்கு முன்பே கேரளாவில் நனவாக்கிய மாமனிதர். நாம் என்றும் நினைவில் வைத்திருப்பதை விட அதிகம் பின்பற்ற வேண்டிய முக்கிய தலைவர் CH முகமது கோயா சாஹிப் அவர்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நீங்கள் இன்று தலைவராக இருக்கும் என்னை பின்பற்ற வேண்டாம். இந்த தலைவர்கள் மாறலாம், தலைமை பொறுப்பும் மாறலாம், சிலர் உங்களை விட்டு விலகலாம். ஆனால் இந்த பிறை கொடி கியாமத்து நாள் வரை உங்கள் கையில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கூறிய முத்தான தலைவர். இமயமலையிலிருந்து ஒருவர் முஸ்லிம் லீக் என்று சொன்னால் கன்னியாகுமரியில் இருந்து ஜிந்தாபாத் என்னும் குரல் உயரும் காலம் வரும் என்று உலகம் முழுவதிலும் உள்ள முஸ்லிம் லீகர்களின் நாடி நரம்புகளில் உற்சாகம் பெருக்கெடுக்க CH முகமது கோயா சாஹிப் சொன்ன இந்த வார்த்தைகளே போதும். காயிதே மில்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் தொண்டனாய் தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்துக் கொண்டு சமுதாயத்தின் நல்வாழ்விற்காக மெழுகுவர்த்தியாய் வாழ்ந்து மறைந்த நம் தலைவர்களில் ஒருவர் மர்ஹூம் CH முகமது கோயா சாஹிப். பொதுச்சேவை துறையில் உள்ள சில தவறான கருத்துக்கள் CH மூலம் திருத்தப்பட்டிருப்பதை காணலாம். அவற்றில் சிலவை அரசியலும் மதமும் மோதுவதில்லை. மதச்சார்பற்ற சமூகத்தில் அங்கீகாரம் பெற நீங்கள் உங்கள் தொப்பியை கடற்ற வேண்டியதில்லை. நீங்கள் எவ்வளவு காலம் அமைச்சராக இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சினால் நீங்கள் ஊழலில் இருந்து தப்பிக்கலாம். தொழுகைகள் மாற்றி வைக்காமலே ஒருவருக்கு அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். இரவில் தாமதமாக தூங்குவது ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுந்திருக்க ஒரு தடை அல்ல. கல்வி நிறுவனங்களுக்கு சென்று குர்ஆன் மற்றும் ஹதீஸை போதிக்க தயங்காதீர்கள். நீங்கள் அரசியல் அரங்கில் உயர் பதவியில் இருக்கும்போது சூஃபிகளுடன் பழகவோ அல்லது நபியின் மௌலிது கூட்டங்களில் கலந்து கொள்ளவோ தயங்காதீர்கள். உங்களுக்கு அறிவுதாகம் இருந்தால் எந்த அவசரத்திலும் படிக்க நேரம் கிடைக்கும். ஒரு தலைவராக அறிவு மட்டும் போதாது, மன உறுதியும் ஆற்றலும் இருக்க வேண்டும். கட்சி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து பாராளுமன்றத்துக்கு செல்ல சொன்னால் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். தலைவன் தன்னை விட இளையவனாகவும் அனுபவமிக்கவனாகவும் இருந்தாலும் மதிக்கப்பட வேண்டும் மற்றும் கீழ்ப்படிய வேண்டும். பாணக்காடு செய்யிதுமார்களுடன் இருந்தால் எத்தனை முக்கிய நபர்கள் எதிர்க்கட்சியில் இருந்தாலும் மக்கள் ஆதரவுக்கு பயப்பட தேவையில்லை. CH அவர்களது நற்சேவைகளை எல்லாம் வல்ல அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.